நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று நம்முடன் மீண்டும் திருசக்தியார் இணைகிறார். வாருங்கள், அவரை அழைப்போம். நமஸ்காரம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம். பி குருஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். சொல்லுங்க சார். இன்னைக்கு நேயர்களே நாங்கள் 4 விஷயங்களை பற்றி பேச போகிறோம். கடைசி வரலையும் இருங்க, ஏன்னா முக்கியமான விஷயங்கள் இந்த 4மே. இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தனை விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரமிப்பாகவும் இருக்கு. ஆனால் சில விஷயங்கள் நாங்கள் பேச போகிறது இப்போ வரலும் இந்த அளவுக்கு இன்டெப்த்ல மற்றவங்க பேசினாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் தான். அதனால முதல் விஷயமா கடைசி வரலும் இருந்து பாருங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு திரிசக்தியாருடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் லைக் கோல்டு. அதனால மிகவும் ஆராய்ச்சி செய்து ஆவணங்களுடன் தான் இங்கு நாங்கள் இதெல்லாம் சொல்ல போறோம் அப்படிங்கிறத நான் முதல் வைக்க போறேன். சார், முதல் விஷயம் இது ரொம்ப சுவாரஸ்யமானது. எலெக்ஷன் ஆயிடுது, முதல் ஃபேஸ்லேயே ஆயிருக்கு. ஏன்னா கவுண்டிங் அப்புறம் தான் ஆயிருக்கு. முதல் ஃபேஸ்ல ஆயிட்டு நிறைய பேர் இந்தியாவுக்குள்ள வராங்க, போயிட்டு இருக்காங்க. தினம் நடக்கிற விஷயம் அது. இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் வரது போறது. இதுல இன்ட்ரெஸ்டிங்கா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஐ திங்க் இது ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம், அதாவது மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லலாம் சார், இது சரியா உண்மையா அப்படின்னு. என்ன ஆயிருக்கு நேயர்களே, எனக்கு தெரிஞ்சவர்களும் 94 பேர்களை பிடிச்சிருக்காங்க. இவங்க யாருன்னா, இவங்க வேறு நாட்டு சிட்டிசன்ஸ். அவங்க இந்தியால ஓட்டு போட்டு போயிருக்காங்க. அதுலயும் நிறைய பேர் பரவலாக டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நம்பப்படுகிறது. இதுல பிரச்சனை என்ன, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த விரல்ல ஓட் பண்ண சின்னம் இருந்திருக்கு. அது தற்செயலா அந்த ஆபீசர் இமிகிரேஷன்ல பாத்திருக்காரு. அப்ப கேட்டிருக்காரு போல, என்னடா அது, நீ ஃபாரின் நேஷனல் ஆச்சு, நீ எப்படி உனக்கு ஏது, நீ எப்படி ஓட் போட்ட அப்படின்னு. இது எனக்கு தெரிஞ்சவர்களும் ஒரு ஏர்போர்ட்ல ஒரு சின்ன குறுகிய சாம்பிள் இது பிடிபட்டிருக்காங்க. 94, 100, 200 ஏதோ ஒண்ணு. இவங்களெல்லாம் இது கிரிமினல் கேஸ், எல்லாரும் ஜெயில போட்டிருக்காங்க. சிலருக்கு அவங்களுடைய வேலை, சப்போஸிங் கனடால இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய வேலையெல்லாம் போயிடுது. ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிற டைம்குள்ள நீங்க திரும்பி வரலன்னா உங்களுக்கு வேலை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். சார், இதனுடைய அடிப்படை இது நான் டேட்ஸோட சொல்றீங்களா சார்? 23ஆம் தேதி எலெக்ஷன் நடந்திருக்கு, ஏப்ரல் 23ஆம் தேதி. பேக் டு யூ, ஓவர் டு யூ சார். அதாவது 23ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நிறைய பேர் இதே மாதிரி வந்துட்டு போயிருக்காங்கிறது அப்ப தெரியல, பின்னாலதான் தெரிஞ்சிருக்கு. அவங்க உடனே எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு எவ்வளவு பேர் போனாங்கிறது இப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும் இமிகிரேஷனுக்கு. ஆனா இந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனாங்களே, அப்போ பாத்தீங்கன்னா இந்த நீங்க சொல்ற அந்த மை வச்சு அபிஷியலா சொல்லப்பட்டது 6 பேர் 10 பேர் தான் அந்த மாதிரி பிடிச்சிருக்கான்னு சொன்னாங்க. நமக்கு கிடைத்த தகவல்ல 94 பேர்னு வந்தது. இல்ல இன்னும் 200 பேர், அதான் கிட்டத்தட்ட 200 பேர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே they have been arrested. அதுலயும் பெரும்பகுதி எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா, கனடால இருந்து வந்திருக்காங்க. நிறைய கனடால இருந்து. இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங், கனடா, அது மற்ற கண்ட்ரிஸ், பிரான்ஸ், மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே ஸ்ரீலங்கன் டயஸ்போரா, அதாவது ஸ்ரீலங்கன் தமிழியன் டயஸ்போரா, அந்த ஸ்ரீலங்கா வம்சாவளியை சேர்ந்தவர்கள். இல்ல ஒரு காலத்துல ஸ்ரீலங்காவில இருந்து போய் கனடால, பிரான்ஸ்ல அகதிகளாக சேர்ந்து அங்க போய் குடியுரிமை வாங்கினவங்க. இப்படிப்பட்டவங்க இவங்க தான் நிறைய வந்திருக்காங்க. இதுல என்னன்னா, ஒண்ணு அவன் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் அந்த காலத்துல வச்சிருக்கணும், இல்ல இப்போ கனடாலயோ பிரான்ஸ்லயோ பாஸ்போர்ட் வச்சிருக்கணும், அந்த சிட்டிசன் குடியுரிமை. அவன் இந்தியாவில எப்படி அவனுக்கு ஓட்டுரிமை வந்தது? அப்ப அந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 கோடி பேர், 96 லட்சம் பேர் ரிமூவ் பண்ணப்பட்டாங்க. அப்புறம் புதுசா விட்டு போனவங்கலாம் ஒரு 26 லட்சம், அதெல்லாம் போக நெட்டா 75-76 லட்சம் பேர் நீக்கப்பட்டதற்கு பிறகும் இன்னும் இருக்குன்னா, இந்த எஸ்ஐஆர் இல்லைன்னா என்ன இருக்கும்னா, சிம்பிளான ஆன்சர், திமுக திரும்பி ஆட்சிக்கு வந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்ல தோன்றுது ஒரு பக்கம். சரி, திமுக பண்ணதை எஸ்ஐஆர் மூலமாக மத்தியில் உள்ள பாஜக அரசு எப்படியோ அதை
வெஸ்ட் பெங்கால் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணாங்க, மற்ற மாநிலங்கள்ல 5 ஸ்டேட்லையும் பண்ணிட்டாங்க. இப்போ இதுல வந்து வந்தவங்க எல்லாரும் 90% மேல ஆர் ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாருமே டிவிகே தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியுது. அதை அந்த அரெஸ்ட் பண்ணி அவங்கள கைது பண்ணி, ஏன்னா கைது பண்ணது வந்து மாநில போலீஸ் இல்லை, கைது பண்ணது வந்து உங்களுக்கு வந்து இமிகிரேஷன் மூலமாக அரெஸ்ட் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்டர்வென்ஷன் இன்வெஸ்டிகேஷன் அதுல அவங்களுக்கு தெரியுதுன்னும் போது அவங்களுக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க வந்துட்டு போறதுக்கு. இப்ப கனடாலேருந்து சென்னை வந்துட்டு திரும்பி போனோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு எத்தனையோ ஒரு டாலர்ஸ், இவ்வளவு டாலர்ஸ் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும். நம்ம இங்க வந்து திமுக ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க, 5000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க வந்து பல $1000 கொடுத்து ஒரு இப்ப 200 பேர் தான் மாட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னால எத்தனை பேர் தப்பிச்சு போனாங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பேர் தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு ஒரு தகவல் வருது. அதை உறுதிப்படுத்த முடியாது, ஏன்னா டெய்லி வந்துட்டு போறவங்க இருப்பாங்க. இதுல இதுக்காக வந்துட்டு போனானா ஓட்டு போட்டான்னு மறுபடியும் போய் அவன் கையை போய் எங்க போய் தேடுறது, மை இருக்கான்னு. ஸோ அவன் எந்த பேர்ல, ரெண்டாவது அங்க இருக்கும்போது ஒரு பேர்ல இருப்பான், இங்க வந்து ஓட்டு போடும்போது இங்க முனுசாமின்னு போடுவான், அங்க பெர்னாண்டோன்னு பேர் வச்சிருப்பான். ஒரு உதாரணமா சொல்றேன். அந்த மாதிரி வந்து வந்தவங்க, இது ஒரு பெரிய ஸ்கேண்டலாவே நடந்திருக்கு. இதுக்கு பின்னால வந்து டீப் ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டீப் ஸ்டேட்னா உங்களுக்கு தெரியும், அதாவது கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இருக்கு, அவங்க தான் இதை ஆர்கனைஸ்டா இவங்களை அனுப்பிச்சு வச்சு அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணி ஓட்டு போட்டுட்டு திருப்பிவாங்க. இப்போ இந்த சென்னை ஏர்போர்ட்ல இவ்வளவு பிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் மற்ற ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் 5 ஏர்போர்ட் இருக்கு தமிழ்நாட்டிலேயே. மதுரை திருச்சியிலேருந்து லிமிட்டட் ஃபிளைட்ஸ்னா கூட இருக்கு. ரெண்டாவது அவன் வந்து இங்கிருந்து பெங்களூர் போய் பெங்களூர்ல இருந்து போயிருக்கலாம், ஏன்னா பெங்களூர்ல இப்போ எலெக்ஷனே இல்லை, அந்த கேள்வி வராது. இல்லை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கலாம், ட்ரிவாண்டத்துல எலெக்ஷன் நடந்தது, அந்த மாதிரி சொல்றேன். வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அங்கே பாம்பேயோ டெல்லியோ போய் அங்கேருந்து போயிருக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. டொமஸ்டிக்ல போய் அதுக்கப்புறம் போயிருக்கலாம். ஒரு மிகப்பெரிய மோசடி ஒன்று நடந்திருக்கு ஏற்கனவே. உங்களுக்கு இதை எதோட லிங்க் பண்ணி பார்க்கணும்னா, இந்த சோசியல் மீடியால இப்போ விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி வந்து கிட்டத்தட்ட 88% ஸ்மார்ட் போன் பயனாளிகளை தமிழ்நாட்டில் வாக்காளர்களை, அவளை வந்து 40 வயசு கீழே இருந்தா அவங்க வந்து ஃபேஸ் இது இன்ஸ்டா யூஸ் பண்றாங்க. ஜெனரலா அப்படிதான். இப்போ அடுத்த ஜெனரேஷன், அதுக்கடுத்த ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஃபேஸ்புக் வந்து ஓரளவுக்கு 40 to அந்த 50 அந்த 55. வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பும் வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட 88% ஸ்மார்ட் போன் யூசர்களை அந்த ரூட் அப்படின்னு ஒரு கம்பெனி, நம்ம இதை பத்தி முன்னாலேயே கூட பேசணும், அந்த ரூட் ஜெகதீஷ் பழனிசாமின்னு அவர் வந்து, அவரு இந்த ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு ஆலோசகர், அவர் வந்து முன்னால ஐபேக்ல எல்லாம் இருந்தாரு, மகாராஷ்டிரால எல்லாம் எலெக்ஷன்ல எல்லாம் இவாஸ் இன்வால்வ்டு. இப்போ தாவேகாக்கு வந்து அவர் ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்னு நேத்து அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு முதல்வர் விஜய். அவரையும் முன்னால இந்த ஜோசியர் அப்பாயின்ட் பண்ணாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாரு. விசிகால இருந்து கம்யூனிஸ்டுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே, ஏன்னா அவர் வந்து இந்து ஜோசியர் ஆனா கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிட்டாரா இல்ல அந்த பேர் வச்சுக்கிட்டாரா, ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு ஒரு வித்தியாசமான பேர் வச்சிருந்தாரு. அவர் ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு போட்டது எதுக்காகன்னு சொன்னா, விஜய்க்கு வந்து Z+ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது பிரதமருக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமித்ஷா அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த Z+ வந்து விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த Z+ல ஒரு பெரிய பிளஸும் மைனஸும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பாதுகாப்பு, கிட்டத்தட்ட 10 கமாண்டோ அந்த மாதிரி, அது ஒரு பெரிய ஒரு ஃபிளீட் எல்லாம் வரும். மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, விஜய் என்ன பண்றாரு, யார்கிட்ட பேசுறாரு, போறாரு வராருன்னு, இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு, யாராவது அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னா, மத்திய உளவுத்துறையோ இல்ல வேற யாராவதோ தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த Z+ வந்து முறியடிக்கணும் அவங்க. ஏன்னா அந்த ஜோசியர் வந்து அப்பப்போ அவருக்கு சொல்லணுமா, அதான் முன்னாலே நம்ம பேசுறோம், சிபிஐ ஆபீஸுக்கு 10 மணிக்கு போகக்கூடாது, 10:10 உள்ள லேட்டா போங்க, அப்பதான் உங்களுக்கு நல்ல காலம்னு அவர் தான் சொன்னார்னு தகவல் வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அவரை கேட்டுதான் பண்ணணும். அதே மாதிரி சோஃபால வந்து இந்த வெள்ளை கலர் துண்டு இருக்கக்கூடாது, அதை எடுத்துருங்கன்னு அவர் தான் சொன்னாருன்னு சொல்றாங்க.
அது உண்மையா இருக்கலாம், தெரியல. அப்படிப்பட்ட ஜோசியரை போட்டுட்டு 24 மணி நேரத்துல பயந்து போய் விட்ரா பண்ணிட்டார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜான் ஆரோக்கியசாமியும் அந்த இன்னொருத்தர் விஷ்ணு ரெட்டின்னு, அவர் வந்து இவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர், பனையூர்ல விஜய் முதல்வருடைய பக்கத்து வீட்டுக்காரர். ஆனா ஆந்திரால கனிம வளங்கள் வியாபாரம் பண்றார். கனிம வளங்கள்னு சொன்னாலே அதுல வந்து லீகாலிட்டி கொஞ்சமும் இல்லீகல் அதிகமா இருக்கும். பொதுவா நம்ம விஷ்ணு ரெட்டியை பத்தி நமக்கு பர்டிகுலர்ஸ் ரொம்ப நம்ம ஆதாரங்கள் இல்லாம பேச வேண்டாம். ஆனா கனிம வளங்கள்னாலே இது ஒரு மெஸ்ஸியான ஒரு பல வித்தியாசமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய அப்படின்னு முன்னால திமுக ஆட்சியில ட்ரோன் வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க மத்திய அரசு உளவுத்துறை. அதாவது 50 அடி அடிக்கணும்னு 50 அடி தோண்டலாம் அப்படின்னு அப்ரூவல்ஸ் சொன்னா 500 அடி தோண்டி இருக்காங்க. இந்த கல்குவாரிகள், இந்த மாதிரி இந்த மணல் கடத்தல்லாம். அந்த மாதிரி ஆந்திரால பண்றவர் அவரு இங்க இருக்காரு சென்னையில. அவரையும் வந்து அவர் என்ன ஒரு தொழில் அதிபர், அவரு எதுக்கு ஆலோசகர்? அவருக்கு வந்து ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவருக்கு மாசம் ஏதோ 2 லட்சம் ரூபாய் சம்பளம். அந்த 2 லட்சம் ரூபாய் விடுங்க, அது தவிர அவர் நிறைய சம்பாதிப்பாரு. இவங்க 2 பேரும் போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அதாவது சந்தேகத்திற்குரிய ஒரு குழப்பமான பின்னணி கொண்ட 2 பேர். ஜான் ஆரோக்கியசாமி மூலமா தான் வெளிநாட்டுல இருந்து பணம் வருது அப்படின்னு முன்னாலேயே சொன்னாங்க. அவரை தனியா வந்து சிபிஐல விசாரணை கூட கூப்பிட்டாங்க. எதுக்கான இந்த லாண்ட்ரிங் அந்த விஷயமா. இப்போ இந்த விஷ்ணு ரெட்டி என்ன சொல்றது, ஒரு ஃபிஷி பிசினஸ், மெஸ்ஸி பிசினஸ் சொல்லக்கூடிய குழப்பமான பின்னணிகள் கொண்டவர். இவங்க 2 பேருக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமா கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து பல சந்தேகங்களையும் யூகங்களையும் உருவாக்குகிறது. அதுல வரும்போது பாத்தீங்கன்னா இந்த 88% அந்த இவங்களை வந்தாங்க, இவங்களுக்கு யார் வந்து உதவுனாங்க? ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா இந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்றதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. மேட்டால போய் அங்க அவங்க அப்புறம் எக்ஸில் போய் ஒன்னொன்னும் இதை கலெக்ட் பண்ணணும்னா ஒரு என்ன சொல்றது, கன்சர்டட் எஃபர்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நாளா திட்டமிட்டு பண்ணியிருக்கணும். ஏதோ தேர்தலுக்கு 10 நாள் முன்னால பண்ணாங்கலாம் இல்லை, 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ வரக்கூடிய தகவல். இப்படி பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு வெளிநாட்டு உதவி, வெளிநாட்டிலும் ஒரு சில அதிகார சக்திகளின் உதவி இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறதான் வந்து யூகம். அந்த வெளிநாட்டு உதவி அல்லது வெளிநாட்டு சக்திகள் என்னன்னா டீப் ஸ்டேட். நான் சொன்ன ஜார்ஜ் சொரோஸ் வரைக்கும் இந்த 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 தாவேகாவுடைய அந்த வெற்றிக்கு பின்னால் உள்ள பின்னணி ஜார்ஜ் சொரோஸ், டீப் ஸ்டேட்னு எங்கெங்கேயோ பல மேற்கத்திய நாடுகளுக்கு போயிருக்கு, போனதாக தெரிகிறது. இது எந்த அளவுக்கு மத்திய உளவுத்துறை இதற்கு மேலும் இது விசாரித்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? ஏன்னா நடந்து முடிஞ்சிச்சு, தேர்தல் முடிஞ்சிருச்சு, அவர் வந்து முதல்வர் ஆயிட்டாரு. பட் இதே மாதிரி யார் வேணாலும் பண்ணலாம்னு வந்தால் இந்தியாவுடைய பாதுகாப்பே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைந்து விடக்கூடியது. அதனால்தான் பாத்தீங்கன்னா முதல்வர் அவர் வந்து போய் இவர்கிட்ட பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டு இது வரைக்கும் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, இவர் பிரதமரையும் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவெல்லாம் நிதியமைச்சர்லாம் போய் பார்த்து நிதி கேட்டு வருது வழக்கமான அதெல்லாம் பண்ணது போகும்போது, ராகுல் காந்தி சோனியா காந்தியை சேர்த்து பார்க்க போறேன், கேரளாலையும் போய் அவர் பினராயி இவரு காங்கிரஸ் ஒரு சதீஷன் அவர்களை பார்த்து முதல்வரை பார்த்து பாராட்டி விட்டு வரவேற்று விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது, இது மத்தியில் உள்ள பாஜக அல்லது பிரதமர் அலுவலகம் வந்து இந்த காம்பினேஷனை வந்து அவங்களுக்கு அவ்வளவு அதுல சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. சரி, பிரதமர் இன்னைக்கு பார்க்கலாம்னா அடுத்த வாரம் பார்க்கறாரு, இல்ல 10 நாள் கழிச்சு பார்க்கறாரு, அது வந்து ஃபார்மாலிட்டி. ஆனா இதுக்கு பின்னால் இந்த டீப் ஸ்டேட் இன்வால்வ் அப்படின்னு சொன்னால் இது சாதாரண தேர்தல் விஷயம் மட்டும் இல்ல, இது வந்து நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு பயங்கரமான விஷயம். மிக்க நன்றி சார். இப்ப நான் என்கிட்ட சில டேட்டா வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 18 வயசுக்கு மேல இருக்கிற மக்கள் இதுல எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 2.1 கோடி, அதாவது 8 கோடின்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டு ஜனத்தொகை. 4ல் ஒருவர் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரு, 4ல் ஒருவர். இது வாட்ஸ்அப்புக்கு போனீங்கன்னா 5.4 கோடி. லூசா சொன்னீங்கன்னா 5ல் மூவர் வாட்ஸ்அப் வச்சிருக்காங்க.
ஸோ இது வந்து ஆக்சுவல் டேட்டா. இதுல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பட் ஒரு தோராயமா பாத்தீங்கன்னா இது கரெக்ட் டேட்டா. ஸோ இத்தனை அக்கௌண்ட் இருந்திருக்கு. இதுல மெசேஜிங் ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி டீப் ஸ்டேட்டோ வேற ஏதோ ஒரு முறையை பயன்படுத்தித்தான் இவ்வளவு கரெக்டாக இந்த மெசேஜிங்க கொடுத்துருக்க முடியும். அங்கதான் வந்து பெரிய கேள்விக்குறி வருது, எப்படி பண்ணிருக்காங்கன்னு. மக்கள் என்ன சொல்லுவாங்க, அது என்ன பெரிய விஷயம், மிஸ்ட் கால் போடுன்னு சொல்றாங்களே. மிஸ் கால் போட்டா உடனே உங்களுடைய நம்பர் எங்களுக்கு பதிவாயிடுறது, அதுக்கப்புறம் நாங்க உங்களை ஆட் பண்றோம், அதுக்கப்புறம் உங்களுடைய மெசேஜ் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா 2 கோடி மக்கள் உன்னுடைய இதை வந்து போன் நம்பரை எடுத்து மிஸ் கால் எடுத்து அதை போட்டு அதை வந்து ஒரு டேட்டா பேஸ்ல உருவாக்கி அதோட நிக்க முடியாது. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, சார் இது நீங்க நான் ரைட்டா தாங்கன்னு நீங்க சொல்லலாம், நிறைய டார்கெட்டட் மெசேஜிங்கும் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு வயசு தெரிஞ்சா அதுக்கு ஏத்தாப்படியே வந்து இது சொல்ற மாதிரி மெசேஜ் கொடுக்குற மாதிரி. அது எப்படி தெரியும்னா, அது வந்து நம்பர்லால உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நம்பர் வந்து ஒரு போன் நம்பர், செல் நம்பர். இந்த வயசு டேட்டா எப்படி சொல்லணும், எதுக்கு சொல்லணும், எந்த விதத்துல சொல்லணும் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுல எப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். 37,000 வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல 1024 பேர்கள் ஆட் பண்ண முடியும், ஜோடிக்க முடியும், ஆட் பண்ண முடியும். ஸோ இது 37,000 இன்டூ 1000 37 மில்லியன், அதாவது 3.7 கோடி. 3.7 கோடி மக்களுக்கு அது கரெக்டா அப்படி இருக்காது, ஒருவேளை 2 கோடியா இருக்கலாம், ஒரே ஆள் 2-3 குரூப்லயும் இருக்கு, 2 கோடின்னு வச்சுக்கோ. 2 கோடி வாட்ஸ்அப் மெசேஜும் போயிருக்கு. இந்த அளவுக்கு இவ்வளவு மெசேஜ் ஆயிட்டு இருக்குன்னா என்ன சார் பண்ணிட்டு இருந்தாங்க? திமுகவும் அதிமுகவும் தூங்கிட்டு இருந்தாங்களா? அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? எப்படி ஒரு லா ஆஃப் ஆவரேஜ்ல இவங்களுக்கு வந்திருக்குமே இதெல்லாம்? சாரி, சிம்பிளா உங்களுடைய கேள்விக்கு ஒரே 2 வரியில பதில் சொல்லணும்னா, திமுக அதிமுக வந்து இந்த கன்வென்ஷனல் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. தேர்தலின் போது அந்த தேர்தல் யுத்தத்தை வந்து பாரம்பரியப்படி எப்படி நடக்குமோ அந்த மாதிரி வச்சு இந்த மிஸ்கால் எல்லாம் வச்சு பண்ண, மிஸ்கால் எல்லாம் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. இவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி வயது தெரிந்தது குட்டீஸ், அதாவது குழந்தைகள், அவங்க வந்து இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 10-12 வயசு குழந்தை கூட வந்து கையில செல்போன், பெற்றோர் வந்து அது தவறு ஆனா கொடுத்துடுறாங்க. அவங்க ஸ்கூலுக்கே எடுத்துட்டு போறாங்க, எடுத்துட்டு வரக்கூடாது ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனாலும் அந்த குட்டீஸ்க்கு அனுப்பும் போது அது வந்து அதுக்கேற்ற மெசேஜ், குழந்தைகளுக்கு வந்து எப்படி அதை அட்ராக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி மெசேஜ். ஒரு 18 வயசுல இருந்து 25 வயசுன்னா அதுக்கேற்ற மெசேஜ், ஒரு 40 வயசுன்னா அதுக்கேற்ற மெசேஜ். இப்படி நடத்தணும்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, அந்த டீப் ஸ்டேட் அல்லது ஒரு அதிகார சக்திகள் மூலமாக நம்ம மிஸ்கால் எல்லாம் எங்கேயுமே பண்ணல. நீங்க ஏதோ பண்ணாங்க, திமுகல கொஞ்ச நாள் பண்ணாங்க, ஈவன் பாஜக கூட மிஸ்கால் எல்லாம் போட்டு ஆள் எல்லாம் சேர்த்தாங்க. இப்ப இல்ல, ஒரு 2 வருஷம் முன்னால 3 வருஷம் முன்னால அண்ணாமலை இருக்கும்போது இவங்க மிஸ்கால் ஒரு மிஸ்கால் அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே போல. இது இல்லாம எங்க இருந்தோம் தெரிய வந்திருக்கும், மத்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு. இப்போ எனக்கு மிஸ்கால் வருதுன்னு வைங்க, இப்ப எனக்கு வந்து தாவை கலந்து உனக்கு என் நம்பர் யார் கொடுத்தா, நான் வேற வந்து ஒரு எக்ஸ் பேங்கர் அண்ட் லாயர் ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம் பீங் அ மீடியா மேன். அப்ப நான் உடனே என்ன கேள்வி கேட்பேன், அன்சொலிசிட்டடா கால் வந்தாலே உனக்கு யார் கொடுத்தா என் நம்பர் எங்கன்னு வந்து ஏன் கேட்பாங்க. எப்படியோ வெளியில லீக் ஆயிருக்கும். அது இல்லாமல் இது நடந்திருக்குன்னால் இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார சக்தி, இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய, இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய சில சக்திகள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் பதிலுக்கு இவங்க என்ன பண்ணணும்? தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச். எங்கேயுமே வந்து யாருமே எதையும் ஃப்ரீயா பண்ண போறது இல்லை. அப்போ பதிலுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். இது ராகுல் காந்தி சீனாவுக்கு போய் எம்போய் போய் மன்மோகன் சிங் இருக்கும்போது கைது போட்டு வந்தாரு, கேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொன்னாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு இந்தியாவில். இது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து புதுசு இல்லை, பல விதங்களில் வேற வேற ஃபார்ம்ல நடந்திருக்கு இதுவரை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லை. தமிழ்நாட்டில இருந்து இப்படி ஒரு கான்டாக்ட் வெளியில ஏற்படுத்தி அதன் மூலமாக இப்படி நடந்திருக்குங்கிறது ஆச்சரியம் மட்டுமில்லை, மிக மிக அதிர்ச்சியான ஒரு இது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களுடைய டேட்டா எவ்வளவு தூரம் காம்ப்ரமைஸ் ஆகும் இதுக்கப்புறமும். எனக்கு வந்து என்ன பிடிக்கும், எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும், இவ்வளவும் வந்து எங்கேயோ இருந்து யாரோ கண்ட்ரோல் பண்ண பதிவாருது.
பதிவாகிறது. அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது, ஏதோ ஒரு வியாபாரத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதுனா கூட அது தவறா இருந்தாலும் அதை ஓரளவு சகித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்காக அது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கிரேவ் சிச்சுவேஷன், கிரேவ் அஃபென்ஸ். இதை மத்திய உளவுத்துறை தான் இதுக்கு மேல இதுல ஒரு they can throw light. அவங்க தான் இதுக்கு மேல இது எப்படி நடந்ததுங்கிறத கொண்டு சொல்ல முடியும், சொல்ல வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். இப்போ 3வது டாபிக் போகலாம். நேர்களை இப்போ நம்ம 2 டாபிக் பேசியிருக்கோம். முதல் டாபிக் பேசுனது இந்த ஃபாரின் மக்கள் ஓட் போட்டது. 2வது டாபிக் பேசினது இந்த சோஷியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பின் தாக்கம். இப்போ 3வது விஷயம், இது HRNC-ல இது ஒரு எடுத்துக்காட்டு, இந்த அரசாங்கத்தின் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் சற்றே, அதாவது என்ன சொல்றது, இட் டசன்ட் ஹாவ் அ குட் டேஸ்ட். ஸோ இது என்ன ஆச்சுன்னா, HRNC-ல முதல்ல ஒரு நியமனம் ஆயிருக்கு, ஒரு செக்ரட்டரி இன்சார்ஜா. அந்த பெண்மணியை ஒரு என்ன சொல்றது, பாலிடிக்ஸ்ல இல்லாத ஒரு பாலிட்டிஷியன் ஏதோ ஒரு காமெண்ட் சொன்னான்னு சொல்லி உடனே அவசரமா அவங்கள மாத்தி விட்டுட்டு ஒரு கொஸ்டினபிள் ரெக்கார்டு உள்ள ஒரு IAS ஆஃபீஸரை அங்க நியமிச்சிருக்காங்க. அது நான் எதுக்கு அந்த கொஸ்டினபிள் IAS ஆஃபீஸர், தயவுசெய்து என்னை கூப்பிடுங்க, உங்களுக்கு ஏதாவது நான் ஏதாவது தப்பா சொன்னேன்னா நீங்க எங்கெங்க எல்லாம் நீங்க கூதல் பண்ணிருக்கீங்க, அது நான் விழாவாரியா சொல்றேன் நான். ஓகே, ஸோ அது ஒரு பக்கம் வச்சிடலாம். சார் நீங்க சொல்லுங்க சார், என்ன நடந்தது சார் HRNC-ல? அதாவது ஸ்ரீரங்கத்துல ரமேஷ் ஒரு பிராமின் கேண்டிடேட் தாவேகாலேருந்து நிற்க வைக்கப்பட்டார் வேட்பாளர். அவர் வெற்றி பெற்று விட்டார். அவர் வீடு இங்கே தாம்பரத்துல, பட் அவங்க அம்மா ஸ்ரீரங்கத்துல தனியா தங்கியிருக்காங்க. அதே என்ன காரணத்தினாலேயோ. ஸோ அவர் ஸ்ரீரங்கம், அவர் ஐயங்கார். அவருடைய தந்தை ஸ்ரீரங்கம் கோயில்ல வட்டாச்சாரியராக இருந்தவர். இப்ப இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஸோ ஸ்ரீரங்கம் பேஸ் அங்க அவரை HRNC அமைச்சராக நியமித்திருக்கிறார். 2 பிராமணர்கள், அதாவது எல்லா ஜாதியிலையும் இருக்காங்க. நம்ம சொல்றது இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வரும்போது, இன்னொருத்தர் மயிலாப்பூர்ல நின்று ஜெயிச்ச வெங்கட்ராமன், அவருக்கு முதல்ல பள்ளி கல்வித்துறைன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. உடனே இந்த திராவிட கழகம் மற்றும் இந்த திராவிட சொம்புகள்னு சொல்லுவோம், நாங்க வழக்கமா சொல்றது திராவிட சொம்புகள், இந்த சுப வீரபாண்டியன், அப்புறம் இந்த மாதிரி கோவன், அந்த மாதிரி இந்த பியூஷ், இந்த கோயம்புத்தூர்ல ஒரு சோகால்டு சோசியல் ஆக்டிவிஸ்ட், இந்த மாதிரி சில பேர்லாம் அவங்கள குரல் கொடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அனுப்ப வேண்டியதை அனுப்பி விட்டா அவங்க என்ன டயலாக் விடமோ அதை பேசுவாங்க. அவங்கள விட்டு பள்ளி கல்வித்துறையில் பிராமணரா, அவர் பிராமணராக இருந்தால் பள்ளி கல்வித்துறையில தேவையற்றதுன்னா என்ன, சனாதன தர்மத்தை பூத்து விடுவார் அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க பேசுறாங்க. உடனடியா அவரை பள்ளி கல்வித்துறையிலேருந்து மாத்தி உணவுத்துறை, ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் மாத்திட்டாங்க. முதல்ல அதுவே தப்பு. நீங்க முதல்ல அவருக்கு ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் கொடுத்திருந்தா யாருமே கேட்டிருக்க போறது இல்லை. இது ஒண்ணு. அடுத்தது, இந்த HRNC-க்கு இந்த ரமேஷ் அவர் மினிஸ்டரா போட்டுட்டு அங்க அந்த கமிஷனர் அண்ட் செக்ரட்டரின்னு போடுவாங்க, அரசு துறை செயலர் ஸ்வர்ணா IAS-ன்னு அவர்கள் இன்சிடென்ட்லி பிராமி. அவங்க அவர்களுடைய பின்னணி திறமையா செயல்பட்டிருக்காங்க. வேற ஒரு இடத்துல அதெல்லாம் வச்சு போட்டிருக்காங்க. நேர்மையானவர் சார், அதை நீங்க அண்டர்லைன் பண்ணி சொல்லணும் சார். அதான் சொன்னேன், கரப்ஷன் ஃப்ரீ, எந்த விதமான குற்றச்சாட்டு புகார்களுக்கு உள்ளாகாதவர். அதனால அவங்கள போட்டாங்க. உடனே திராவிட கழக வீரமணி இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு, அது எப்படி HRNC-ல ஒரு மந்திரியும் பிராமணா போட்டு அங்க ஒரு செயலரையும் IAS ஆபீசரையும் பிராமணனா எப்படி போட்டீங்க, பிராமினா? இது என்ன, பிராமணர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கிறீர்களா? 7 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சராயிருக்காங்க, 4 பேர் பெண்கள் ஆயிருக்காங்க, நாயுடுல 2 பேர் ஆயிருக்காங்க, வன்னியர்ல 5 பேர் ஆயிருக்காங்க. எப்படி நிறைய ஒரு முக்குளத்தோர்ல 3 பேர் ஆயிருக்காங்க. எப்படி எல்லா ஜாதியிலையும் ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, 5, 3, 2 ஏதோ ஒன்று. இந்த பிராமணர்கள் கொடுத்தா என்ன, பிராமணர்கள் ஏதாவது தடை செய்யப்பட்ட இனமா, தடை செய்யப்பட்ட சாதியா? எந்தவித சலுகையும் கொடுக்கவில்லை என்றாலும், எந்தவித முன்னுரிமை கொடுக்கவில்லை என்றாலும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் பிராமணர்கள் ஏதாவது எதிர்த்து போராடி இருக்காங்களா, புரட்சி பண்ணியிருக்காங்களா?
சரி கவர்மெண்ட் வேலை இல்லைன்னா என்ன, நமக்கு இதுல காலேஜில் சீட்டு வந்து ரிசர்வேஷன்ல வந்து வேற வழியில வரலன்னா என்னன்னு சொல்லி அவங்க வேற எங்கேயோ வெளிநாட்டில் போய் வேலை தேடுறான், வெளி மாநிலத்தில் வேலை தேடுறான், வெளி மாநிலத்தில் போய் கல்வி படிக்கிறான். அவன் இதை பத்தி ஒரு பெரிய ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. எந்தவித தகராறோ ஒரு போராட்டமோ புரட்சியோ கிளர்ச்சியோ நடக்கல. வேற ஒரு சாதி, எந்த சாதி, நம்ம பேர் எந்த சாதின்னு சொல்ல வேண்டாம், ஏதாவது ஒரு முக்கியமான சாதி நிறைய பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சாதியை வந்து அந்த மாதிரி பண்ணினால் எப்படிப்பட்ட மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது இதுக்கு முன்னால வரலாறு தெரியும். இப்போ இது சொன்ன உடனே இந்த ஸ்வர்ணா ஐஏஎஸ் உடனடியாக தூக்கிட்டு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களை மீண்டும் கொண்டு அங்கே போட்டிருக்காங்க. குமரகுருபரன் இதுக்கு முன்னால திமுக ஆட்சியில மாநகராட்சி ஆணையராக இருந்தார், கமிஷனரா. அங்க இருக்கும்போது அவர் மீது நிறைய புகார், இந்த ஷார்ட் டேர்ம் டெண்டர், இந்த டெண்டர் தேதிக்கு 10 நாள் முன்னாலேயே வந்து கான்ட்ராக்ட் அலோவ் பண்ணி ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா வந்து டெண்டர் தேதியில சும்மா ஆன்லைன்ல போட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணோனோ அவெல்லாம் ரிஜெக்டட். ஏன்னா 10 நாள் முன்னாலேயே அங்க ஒர்க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படி பல ஊழல் அல்லது என்ன சொல்றது விதிமீறல் குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கு. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னால அந்த கார்பரேஷன் வரதுக்கு முன்னால ஒரு பீரியட்ல அவர் வந்து ஹெச்ஆர்என்சியிலேயே அவர் வந்து கமிஷனரா இருந்திருக்காரு. அப்பொழுதும் அவர் மீது வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் புகார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை, அதாவது கிளீன் ஸ்லேட் இல்லாத கரப்ஷன் குற்றச்சாட்டுகள் இருப்பவரை கொண்டு வந்து இதுல வந்து போடுறதுன்றது மிக மிக அதாவது கண்டிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று, யாரோ ஒரு திராவிட கழக தலைவர் வீரமணி, யாரோ ஒரு, நான் ஏன் சொல்றேன்னா அவர் ஆட்சியில பங்கு இல்லை, அவர் வந்து தேர்தல் அரசியலில் அவர் இல்லை. நாளைக்கு வந்து இப்போ நான் கேட்குறேன், ஏங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்களையே 5 பேர் கொடுத்தீங்க, இந்த ஜாதிக்கு 3 பேர் தான் கொடுத்தீங்க, 1-2 பேரை மாத்திருவீங்களா? இந்த ஜோசியரை 24 மணி நேரத்துல மாத்தினா மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் இப்படி நீங்க வந்து யாரோ சொல்றாங்கன்றதுக்காக மாத்தினால் உங்களுடைய ஆளுமை என்ன, நிர்வாக திறமை என்ன? 2வது, பிராமணர்கள் என்ன தடை செய்யப்பட்ட ஜாதியா? உண்மையிலேயே அவங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குன்னா அது வேற விஷயம். குற்றச்சாட்டுக்கு இருக்கிறத கொண்டு மறுபடியும் போட்டிருக்கீங்க, இது ஒரு கண்டிக்க வேண்டிய விஷயம். வீரமணிக்கு நீங்கள் பயப்பட, அது வீரமணி யாரு அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் லேசா 1 நிமிஷம் இல்ல 1.5 நிமிஷம் உங்க அனுமதியோட சொல்லிடுறேன். அவர் திராவிட கழகத்துல தலைவர், 92 வயசாயும். திராவிட கழகம்னு சொல்லிட்டு இது தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பட்டியல் சமூகத்திற்காக நடத்தப்படுவதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவர் வந்து அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து ரங்கநாதன். அவர் வந்து கோனார் ஜாதியை சேர்ந்தவர். ஜாதியை பத்தி பேசுறது நமக்கு பிடிக்காது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய அவசியம் ஆனாலும் சொல்லணும். அவர் வந்து பேரை வந்து வீரமணின்னு மாத்திக்கிட்டார். ஒரிஜினல் பேர் தட்சிணாமூர்த்தின்னு பேரை வந்து கருணாநிதி அவர்கள் கருணாநிதின்னு மாத்தினார். ஏதோ வந்து தட்சிணாமூர்த்தி வந்து சமஸ்கிருத பேரா, கருணாநிதிங்கிறதுல நிதி வந்து என்ன பேரு, கருணாங்கிறது என்ன பேரு, எல்லாமே சமஸ்கிருத பேர் தான். உதயநிதி, தயாநிதி, எல்லாம் வேணாலும் சரி. இப்போ வீரமணி சொல்லிட்டாருன்றதுக்காக மாத்துறீங்களே, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, நீங்க எப்படி மாத்திக்கிட்டு இருக்க போறீங்க? 2வது, குமரகுருபனை கொண்டு போட்டிருக்கீங்க. உங்களுக்கு இப்போ வந்து இது என்னுடைய தனிப்பட்ட சமாச்சாரம்னாலும் சொல்றேன். சென்ற ஆட்சியில தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கோடி ரூபாய் வந்து 45 கோயில்களுக்கு தமிழ்நாட்டில் நான் இந்தோனேஷியாவில் சம்பாதித்த பணத்தை வைத்து அதிலிருந்து நான் வந்து நன்கொடை கொடுத்துருக்கேன். 3 பள்ளிகள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பள்ளிகள், 15 குழந்தைகளுக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, எல்லாமே பட்டியல் இன குழந்தைகள். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்காக பஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்படி சென்னை பத்திரிகையாளர் மண்டபத்தில் ஒரு கூடுதல் அரங்கம் கட்டி கொடுத்துருக்கேன். சினிமா எழுத்தாளர்கள், இந்த லிரிக்ஸ் பாடல் ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு அது மாசம் ஒரு 70 வயசு 75 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் மருந்து செலவுக்காக கொடுக்கறதுக்கு நிறைய பேர் கொடுக்கறதுக்கு அந்த அறக்கட்டளைக்கு தலைவராக இருக்கேன். நான் என்ன எதுக்காக சொல்றேன்னா, இப்படியெல்லாம் வந்து சமூகத்துக்கு எவ்வளோ பேர் செய்கிறாங்க. இதுல பிராமணர்கள் இருக்காங்க, மற்றவர்கள் இருக்காங்க. இப்ப சிவநாடா இருந்தாரு, இந்த HCL உடைய தலைவர். திருச்செந்தூர் கோயிலுக்காக முதல்ல 250 கோடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10ஆவதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு 150 கோடி கொடுத்தாரு. இப்படி பொதுமக்களுக்கும் பக்த ஆன்மீக இவங்களுக்கும் எல்லாருக்கும் செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எதுக்காக இதை சொல்ல வந்தாங்கன்னா, அந்த 4.5 கோடி ரூபாய் உப்பிலியப்பன் கோயில் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. திருப்பதி சாமிக்கு அண்ணா அவர் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஐதீகம். உப்பிலியப்பன்
திருப்பதி அந்த விக்கிரகத்தை விட இது இன்னும் உயரமா இருக்கும், இன்னும் பெரிய. 4.5 கிலோ தங்கம் கொடுத்தது காணும்னு சொல்றாங்க சார். இன்னைக்கு 4.5 கோடி தங்கம் வந்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேல அதோடைய வேல்யூ. காணும்னு சொல்லி ஓனர், அதாவது டோனரான நான் கேட்கும் போதே இது இத்தனைக்கு வந்து சும்மா இதுவா தங்க கட்டியா கொடுத்து அதை பிளேட்டிங்கா பண்ணி கொடிமரத்துக்கு மேல பிளேட்டிங்கா பண்ணது. இப்ப அதுக்கு மேல செப்பு இருக்கு. ஏன் செப்பு இருக்கு? எங்க அந்த கொடிமரம்? நாங்க ஒரு கல்வெட்டு இருந்தது, தங்க கொடிமரம் உபயம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 10 கோயில் அந்த கல்வெட்டு இருக்கு. திருவலஞ்சுழி, ஆலங்குடி, ராஜமன்னார்குடி, இந்த மாதிரி பல இடங்கள்ல. எதுக்காக சொல்றேன்னா, இந்த கல்வெட்டையும் நைஸா எடுத்துட்டாங்க, தங்கத்தையும் காணும், செப்பு இருக்கு. எங்க போச்சு தங்கம்னு கேட்கிறேன். எனக்கு வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க? அப்ப யார் ஈவோ? அப்போ வந்து யார்கிட்ட கொடுத்து, எந்த ஆசாரிட்ட ஒர்க் ஆர்டர் கொடுத்து, ஒர்க் ஆர்டர் காப்பி இருக்கான்னு கேட்குறாங்க. நான் தங்கம் கொடுத்துட்டேன். ஒர்க் ஆர்டர் யார் கொடுப்பா? HRNCல இருந்து யாரோ ஒரு கோல்ட் ஸ்மித்துக்கு, ஆசாரிக்கு கொடுப்பீங்க. அந்த ஆர்டர் காப்பி எங்கிட்ட கேட்குறீங்களா? அது உங்கள்கிட்ட தானே இருக்கணும். அந்த பீரியட்ல யார் ஈவோவா இருந்தாலும் அங்க பின்னாலேயே போர்டு இருக்கு மேல, இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் வரைக்கும் இருப்பாங்க. எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு கிடைத்த தகவல், மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஏதாவது திடீர்னு இருந்ததுன்னா கொஞ்சம் கூல் டவுன் ஆயிக்கிங்க. 3000 கிலோ தங்கம் சென்ற திமுக அரசில் நகைகள், கோயில் நகைகள் காணாமல் போயிருப்பதாக இன்னைக்கு ஒரு தகவல். சேகர் பாபு அவர்களுடைய பீரியட்ல 3000 கிலோ அப்படின்னா 3000 கோடி குறைஞ்சபட்சம் வச்சுக்கலாம், வெறும் தங்கம் மட்டும். இப்படி இருக்கக்கூடிய HRNCல ஏற்கனவே புகார் உள்ளவர், கரப்ஷன் அப்படின்னு பேர் வாங்கின ஒருத்தரை கொண்டு போடுறீங்க. இதுல இந்த பிராமணர்களுக்கு எதிரான ஒரு தேவையற்ற ஒரு ஆரியர்கள், வந்தேரிகள், பாப்பான்னு சொல்றது, பாப்பாத்தின்னு சொல்றது, இப்படிப்பட்ட ஒரு வேற எந்த ஜாதியும் இப்போ பட்டியல் சமூகத்தை எதிர்த்து பேசினால் அது வன்கொடுமையில வரும். ஆனால் பிராமணர்களை எதிர்த்து பேசுறா மட்டும் யாரும் கேட்கறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு நிலைமை. அதனாலதான் இங்கிருந்து எல்லாரும் மைக்ரேட் ஆகி வெளிநாடுகளுக்கு போறாங்க. போறவங்க திரும்பி வர வேண்டாம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு. அப்படின்னா நீங்க வந்து என்னன்னா போனா என்ன நினைக்கலாம், ஆனா அவ்வளவு ஸ்கில்ஸ். இப்ப நீங்க வீரமணி அவர்களை பத்தி பேசுறோம், ரங்கநாதன் என்கிற வீரமணி. அவருடைய மகனுக்கு பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோயில்ல, பெரிய பிரபலமான கோயில், அந்த கோயில வச்சு நான் சொல்றது 15 முன்னால 20 வருஷம் முன்னால அவரை திருமணம் செய்து வைத்தார். அவருடைய மருமகள் ஒரு பிராமண பெண், அது காதல் திருமணம். அதை வந்து எப்படின்னா சாஸ்திரபூர்வமாக சாஸ்திரிகள் அந்த மாதிரி வச்சு திருமணத்தை நடத்தி வைத்தார். ஆனால் தாலி கட்டி வழக்கமா நம்ம பண்ற மாதிரி பாரம்பரியமா, அது பிராமணர்கள் மட்டும் இல்லை, மற்றவர்களும் தமிழர்கள் பண்றாங்க, இருக்காங்க பல மாநிலங்கள்ல. இப்போ அவர் என்ன பண்ணாரு, எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு சுதந்திரம் வந்து தாலி வந்து அடிமைப்படுத்துவது. ஆனா யாரோ ஒரு 4 பேர் வாலண்டியர்ஸ் 1000 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்து மேடையில் 4 பெண்களை கூப்பிட்டு தாலியை அறுத்து தூக்கி போடுற மாதிரி போட்டு இந்த நாடகம்லாம் நடத்துறாரு. அவர் எங்க வீட்டுல இருந்து 4வது தெருவில் தான் இருக்காரு. நான் சில சமயம் வாக்கிங் போகும்போது பார்ப்பதற்கான வாய்ப்பு, நான் பேசுறது இல்லை, இருந்தாலும் அவருடைய மனைவி வந்து தொங்க தாலி கட்டிட்டுங்க. 100 வயசு இருக்கட்டும், அவங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கட்டும். ஆனால் மற்றவர்களுக்கு உபதேசம் தான் செய்கிறாரே தவிர, அவர் வீட்டுல ஒரு பிராமண பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அது இந்த காதல் திருமணம், அதை ஏத்துக்கிட்டீங்க, பண்ணிட்டீங்க, சாஸ்திரபூர்வம் பண்ணீங்க. பாக்கி பேர்லாம் சீர்திருத்த திருமணம், பெரியார் வழியில சீர்திருத்த திருமணம் பண்ணணும், திராவிட வழியில பண்ணணும். இது வந்து மோசடி, இது கலாச்சார மோசடி, ஒரு பண்பாட்டு மோசடி. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மிக்க நன்றி சார். 4வது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நேயர்களே, இந்த டாபிக் வந்து லா அண்ட் ஆர்டரை பொறுத்து இருக்கு. இதுல நிறைய கிளை கதைகளும் இருக்கு, அதை பத்தியும் பேச போறோம். இப்போ நீங்க இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணலன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு திடுக்கிடும் சம்பவம். சூலூர் என்ற ஊரு, ஒரு 10 வயது பெண்மணி. சார் என்னாச்சு சார்? அதாவது கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு சூலூர், அங்க டிஃபென்ஸ் ஏர்போர்ட்லாம் கூட இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அது பட்டியல் சமூகம் சொல்றாங்க. இன்னும் அந்த எந்த ஜாதின்றது எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒரு 10 வயது சிறுமி 2 நாள் 3 நாள் வீட்டு வாசல்ல விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த பக்கத்து வீடோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல இருக்கிறவரும் அவருடைய நண்பருமா சேர்ந்து இந்த 10 வயது பெண்ணை கடத்தி
கொண்டு போய் பாலியல் வன்முறை செய்து, இதே மாதிரிதான் முன்னால விளாத்திக்குளத்தில் நடந்தது, பல இடங்கள்ல நடந்தது, கோவை விமான நிலையத்துக்கு வெளியில நடந்தது. அந்த மாதிரி இது 10 வயது சிறுமி. 10 வயது சிறுமி பண்ணது மட்டும் இல்லாம முக அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக பாறாங்கல்லை வைத்து அந்த முகத்தை கொடூரமாக சிதைத்திருக்கிறார். இது எவ்வளவு கொடூரம் பாருங்க. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது வந்த உடனே வழக்கம் போல காவல்துறையில போய் பொண்ணை காணும்னு சொன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை. இதேதான் விளாத்திக்குளத்துல திமுக அரசுல நடந்தது. அப்போ இதே விஜய் விளாத்திக்குளத்தை பத்தி விவரமா பேசினார், கேள்விகள் கேட்டார், விமர்சனம் செய்தார். அப்போ அவர் தேர்தலில் நிக்கிறாரு, அரசியல்வாதியா வந்துட்டாரு, கேட்கிறாரு. அப்படி பாரு எவ்வளவு அலர்ட்டா கேட்கிறாருன்னு நினைச்சாங்க. இப்ப நடந்தது. சரி, நடந்தது ஒரு தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே குற்றம் நடக்காம ஒரு முதல்வர் ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கப்படை அதிரடிப்படைன்னு ஒன்று உண்டாக்குறேன்னு சொல்லி இந்த முதல்வரை பதவியேற்ற அன்னைக்கே கையெழுத்து போட்டார் ஃபைல். அது எவ்வளவு பெரிய ஒரு ஃபிலிமி, அதாவது திரைப்படம் மாதிரி ஒரு விளம்பரங்கிறது. இப்ப என்ன தெரியுதுன்னா, அதுக்கு பவானீஸ்வரி என்ற ஒரு ஐஜியை போட்டார். ரைட், அது வரைக்கும் ஓகே, ஒரு பெண்மணி போட்டார். அந்த சிங்கப்படையில ஏற்கனவே மகளிர் இந்த காவல் நிலையங்கள்ல இருந்து அந்த அவங்க பேட்ரோலிங் அந்த வண்டி இருக்கும், வாகனங்கள், கண்காணிப்பு வாகனங்கள், அதுல மகளிர் பெட்ரோலிங்னு ஒரு பிங்க் கலர்ல முன்னால பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு சைட்ல சிங்கப்பெண் அதிரடிப்படை காவல்துறை அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிட்டாங்க. அப்ப அதெல்லாம் இந்த அதிரடிப்படை வண்டி ஆயிடுச்சு. சரி, அது கூட இருக்கிற வண்டியை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இது நடந்து கொஞ்சம் அந்த காவல்துறையில நடவடிக்கை எடுக்கலைன்றதெல்லாம் வலைதள சோசியல் மீடியால வந்தப்புறம் ஒரு 24 மணி நேரத்துல எப்படியோ ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தனையும் 2வது ஆளையும் பிடிச்சிட்டாங்க. அதுல ஒருத்தன் ஏதோ தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணா அவனால கீழே விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டாம்பாங்க. அது வழக்கமா போலீஸ்ல இந்த மாதிரி இதுல கால் கையெல்லாம் இந்த ஈர சாக்கை போட்டு எலும்ப உடைச்சிருவாங்க. அவனுக்கு புத்தி வரணும், 2வது பயம் வரணுங்கிறதுக்காக. இதெல்லாம் அதெல்லாம் நம்ம பத்தி பேசல. என்னன்னால் அந்த கொங்கு பகுதியை சேர்ந்த, இது கோவை பகுதின்றதுனால, கீர்த்தனா என்கிற ஒரு பெண் அமைச்சர், அவங்க தொழில்துறை அமைச்சர், 30 வயது ஆகிறது. அவங்க முதல்ல நின்னதே சுயேட்சையா நின்னாங்க, வேட்புமனு. அப்புறம் திடீர்னு தாவேகால அவங்கள அறிவிச்சிட்டாங்க. அதனால இப்ப அவங்க அமைச்சரானப்புறம் அவங்க விருதுநகர் பகுதியை சேர்ந்தவங்க, கோவையில விருதுநகர் பகுதியில போய் அவங்க அங்க ஜெயிச்சதுனால அதிகாரிகளை கூப்பிட்டு அங்க உள்ள 3 திமுக எம்எல்ஏ, தங்கம் தென்னரசு, KKSSR, அப்புறம் கடற்கரை ராஜன் 3 பேர், 2 பேர் அதுல முன்னாள் அமைச்சர்கள், அவங்களெல்லாம் கூப்பிட்டு, அப்புறம் 3 பேர் அங்க உள்ள தாவேகா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு ஒரு ஏதோ மீட்டிங் பண்றாங்க. என்னென்னலாம் பண்ணணும், இந்த மாவட்டத்துக்கு என்னென்ன பண்ணணும். இந்த தாவேகா எம்எல்ஏக்கள் 3 பேரும், செல்வம், கார்த்திக், அப்புறம் ஜெகதீஸ்வரின்னு 3 பேர், இவங்க 3 பேருமே அந்த அமைச்சர், தாவேகா அமைச்சர் கூப்பிட்ட அந்த மீட்டிங்கை புறக்கணிச்சுட்டாங்க. திமுக 3 பேரும் புறக்கணிச்சுட்டாங்க. அதையாவது நம்ம அரசியல் அப்படின்னு விட்டுலாம். இவங்க 3 பேர் புறக்கணிச்சாங்க. புறக்கணிச்ச அந்த ஜெகதீஸ்வரி அந்த 3 பேர்ல ஒருத்தரை 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு அமைச்சர் ஆக்கியிருக்காங்க, அந்த 2வது பேட்ச் அமைச்சர்ல. சரி, இது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது தாவேக்கால அங்க உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. சுயேட்சையா இருந்தவரை திடீர்னு மாத்தினதுனால அங்க இருக்கிறவங்களுக்கு, தாவேக்கா ஆட்களுக்கு அந்த உள்ளூர்ல பிடிக்கல அப்படின்னு இருக்கலாம். சரி, அது ஒரு தனியான விஷயம். இந்த 10 வயது சிறுமியுடைய பாலியல் இது பத்தி நிருபர்கள் கேட்கிறாங்க. யாருக்கிட்ட? கீர்த்தனா அமைச்சர் அவர்களிடம். கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி என்ன வேணாலும் கேளுங்க, பாலிடிக்ஸ் பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன். எது பாலிடிக்ஸ், எது அரசியல்? ஒரு 10 வயது சிறுமி கொடூரமாக பாலியல் வன்முறை செய்யப்பட்டு முகம் சிதைக்கப்பட்டு அந்த இவங்கெல்லாம் கதறாங்க, பெற்றோர்கள், அவங்க பாட்டி, தாத்தா எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது லா அண்ட் ஆர்டர் இல்லையா, கிரைம் இல்லையா, அவ்வளவு பயங்கரமான ஆபத்தான விஷயம் இல்லையா? என்ன சொல்லலாம், உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கும், முதல்வர் அதற்கான ஏற்பாடுகள், ஏதோ வழக்கமான வசனங்களையாவது பேசலாம். நீங்க அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி கேளுங்க, ஆனா பாலிடிக்ஸ் பத்தி கேட்காதீங்க. இது பாலிடிக்ஸே இல்லை, இதுதான் பேக் போன். லா அண்ட் ஆர்டர் தான். எந்த லா அண்ட் ஆர்டர் பெண்கள் பாதுகாப்புக்காக இல்லாம போனதுக்காக திமுக ஆட்சியை இழந்ததோ அந்த விஷயம்.
இதை கேட்கும்போது கீர்த்தனா அமைச்சர் அவர்கள் சிரித்து கொண்டே பதில் சொல்கிறார் வீடியோல. நான் அதை ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். இது வந்து எப்படி, இது என்ன சொல்றதுன்னா, ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவருக்கு பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியாது, இவங்களாம் அமைச்சர் பதவி. பேக் டு யூ. ஆமா, லா அண்ட் ஆர்டர்னாலும் என்னன்னு தெரியல, அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் சரி, இந்த பவானீஸ்வரிங்கிற ஐஜி நான் சொன்னேன் இல்லையா, அந்த அதிரடிப்படை சிங்கப்பெண், அது வந்து ஐபிஎஸ்ஆ ஐஜி ஆனா ஐபிஎஸ் ஆக வேண்டாம்? இல்ல, அது வந்து கன்ஃபர்டா வரலாம், இல்ல ஐபிஎஸ் படிச்சுட்டும் வரலாம், ட்ரைனிங்லயும் வரலாம். கன்ஃபர்ட்னா என்ன சார் அர்த்தம்? அதாவது கீழேந்து இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருந்து அப்புறம் ஏசி இல்ல டிஎஸ்பி அப்புறம் எஸ்பி வராங்க இல்லையா, அது மாதிரி வரும்போது எஸ்பிக்கு மேல வரும்போது ஒரு இவ்வளவு வருஷம் சர்வீஸ் ஆனா அவங்களுக்கு ஐபிஎஸ் வந்து கன்ஃபர்ட், அவங்க படிக்க வேண்டாம், அவங்களுக்கு வந்து ஐபிஎஸ் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கணும் இல்லையா, திறமை இருக்கணும், இல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கணும், கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ல இது மாதிரி. அம்மா சொல்லுங்க சார். அது இருக்கலாம், அவங்க வந்து திறமையானவர்களா கூட இருக்கலாம், நம்ம அதை பத்தி சொல்லல. ரெண்டாவது, இந்த மாதிரி ப்ரமோஷன் இதெல்லாம் வரும்பொழுது பணம் எவ்வளவு தூரம் விளையாடுது, அதுவும் திமுக போன்ற ஆட்சியில் வந்து பணம் எவ்வளவு விளையாடும், இவ்வளவு கொடுத்தால் அந்த ஐபிஎஸ் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து அதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கீம். அதை பத்தி பேச போனா தனியா பேசணும். சார் ரைட்டு, அவங்க வந்து இது பெரிய அதுல ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 37 மாவட்டத்துல மொத்தமே இந்த பவானீஸ்வரி ஐஜி அவர்கள் தலைமையில 36 பேர் தான் போட்டிருக்காங்க இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில. சார், ஒரு மாவட்டத்துல ஒரு 4 டீம் போட்டா கூட, ஒரு மாவட்டம்ங்கிறது எவ்வளவு பெருசு, அதுல ஒரு 4 டீம் போட்டா கூட, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, 2 கான்ஸ்டபிள் போட்டா கூட 4 பேர் ஆச்சு. ஒரு மாவட்டத்துக்கு அட்லீஸ்ட் 4 டீமாவது போட்டாதான். இல்லைன்னா நீங்க பெட்ரோலிங் நைட்டு பூரா பகல் பூரா 24 மணி நேரமும் பெண்கள் பாதுகாப்புக்கு எப்படி பண்ணுவீங்க? ஒரு ஐஜி, அவங்களுக்கு கீழே 35 பேர், 35 பேர்ல கீழ் லெவல்ல கான்ஸ்டபிள் வரைக்கும் 35 பேர் தான். 37 மாவட்டங்கள்ல இவங்க வந்து பெண்களுக்கு எதிரான பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுப்பாங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து எப்படி குறைப்பாங்க? அப்ப இது ஒரு கண் துடைப்பு தானே. இது ஒரு பக்கம். இந்த குற்ற சம்பவம் நடந்த உடனே அந்த 2 பேரை பிடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அந்த சந்திப்புல அந்த ஐஜி அந்த பெண்மணி இருக்காங்க, அவங்களுக்கு கூட இருக்கிற எஸ்பியோ டிஎஸ்பியோ 2 பேர் கூட இருக்காங்க, ஆண்கள். பத்திரிகையாளர் சந்திப்பு, கேமரா ஆன்ல இருக்கு. என்ன சப்ஜெக்ட் பேச போறாங்க, பத்திரிகையாளர் கேட்கறது, சிறப்பு பத்திரிகையாளர் சந்திப்பு. எதுக்கான, இது எப்படி நடந்தது குற்றம், நீங்க என்ன பிடிச்சீங்க, இப்ப என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? முதல்வர் அவர்கள் தொலைபேசியில் அந்த தாயை, அந்த அம்மாவை தொடர்பு கொண்டு 7 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்குறோம் அரசுல இருந்து, அதுக்கப்புறம் இது உடனடியாக நாங்கள் பிடிச்சிருக்கோம், அவங்களுக்கு எல்லாம் சீக்கிரமா தண்டனை வாங்கி கொடுத்துருவோம். சரி, அது வழக்கமா சொல்ல வேண்டிய ஆறுதல், அதுவும் நேரம் போகணும்னு எதிர்பார்க்க முடியாது, போன்ல சொன்னாரு, அது ஓகே. ஆனால் இந்த 3 பேர் அந்த சந்திப்புக்கு முன்னால, சந்திப்பு ஆரம்பிக்க போது அந்த சமயத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு அந்த ஆண் அந்த அதிகாரி, போலீஸ் அதிகாரி ஏதோ ஒரு சொல்றாரு. 3 பேரும் விழுந்து விழுந்து ஆஹா ஆஹான்னு சிரிக்கிறாங்க. வந்திருக்கிறது எதுக்காக? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. ஒரு 10 வயது பெண் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை பத்தி பத்திரிகையாளர்கள் கேட்க வந்திருக்காங்க. அந்த சந்திப்புல உட்கார்ந்து நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு அப்படி இருக்கீங்கன்னா, அந்த சீரியஸ்னஸ் அப்போ அரசுக்கு இருக்கிறதா? காவல்துறை உயர்மட்டத்திலேயே இல்லைன்னா கீழ்மட்டத்தில் எப்படி இருக்கும்? ஆனால் தான் அவன் என்ன பண்றான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா இன்னைக்கு வராத நாளைக்கு வா, ஆள் இல்லை, ஏதோ ஒன்று சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷன் போ. இப்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க எப்படி குற்றம் சாட்ட முடியும்? உயர்மட்டத்திலேயே இந்த லட்சணத்தில் இருந்தால் இது வந்து மிகவும், அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவர்கள் வந்து ஆணா இருந்தா அந்த தப்பு பண்ணலாமான்னு கேட்டா சிரிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதோ வந்து ஆணா இருந்தா சரின்னு நான் சொல்லல. ஒரு பெண்ணா இருந்தா அந்த பெண்ணுக்கு தான் வந்து அந்த ஒரு பெண் குழந்தையுடைய வலி தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலைமையில நீங்க நடிப்பதாக மூஞ்சிய சீரியஸா வச்சுட்டு நடிக்கிற மாதிரி இருந்தா கூட அந்த நடிப்பையாவது நடிச்சு தொலைங்கல. இந்த இடத்துல வந்து நீங்க பெருசா ஜோக் அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பிக்னிக் வந்தா மாதிரி நீங்க வந்து பிஹேவ் பண்ணீங்கன்னா மக்களுக்கு என்ன இந்த அரசு மீது நம்பகத்தன்மை இருக்கும்? நீங்கள் அப்போது இதை எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது இதனால தெரிகிறது.
இப்போ விஜய் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது இந்த நிகழ்வு இப்போ எல்லா வீடியோல வந்ததுன்னா உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பதவி மாற்றம் செய்திருக்க வேண்டும். இன்னொன்னு, இந்த 36 பேரை வச்சுக்கிட்டு சும்மா அந்த பிலிம் காமிக்கிறது மெட்ராஸ்ல ஒரு பாஷை உண்டு, அதை பண்ணியிருக்க கூடாது. கண் துடைப்பு, அந்த கண் துடைப்பு பண்றதுக்கு பதிலாக ஒரு 500 பேரோ 600 பேரோ உடனடியாக மாற்றி அந்த டீம் எல்லாம் 24 மணி நேரம் அவங்க கண்காணிச்சாதானே இதை மாதிரி ஒரு பயம் வரும். முதல்ல கண்காணிக்கிறாங்கன்ற அந்த மாரல் ஃபியர் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். ஒரே நாள்ல குறையும் நம்மளை எதிர்பார்க்கல. இது இந்த கீர்த்தனா அவர்கள் அமைச்சர் சிரித்ததும், இந்த போலீஸ் அதிகாரிகள் சிரித்ததும், இந்த மாதிரி நடைபெற்றதும், இதை விட மோசமான ஒரு விஷயத்த சொல்லி இந்த மேட்டரை முடிச்சிடுறேன். நடந்து போச்சு. முதல்வர் ஆறுதல் சொல்லிட்டாரு. குற்றவாளிகள் என்று சொல்லப்படுபவர்களே 2 பேரை பிடிச்சிருக்காங்க. இவர் உண்மையான குற்றவாளிகளா இல்லையான்னு தெரியும். உண்மையான குற்றவாளிகள் என்றே நம்புவோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு இது பெரிய விஷயம் இல்லை. தாவேகாவுடைய அந்த ஐடி விங்னு சொல்றோமே, அந்த சோசியல் மீடியா பார்க்குறவங்க, அந்த 10 வயது சிறுமியின் தாயார் குடிகாரி, அவருக்கு பக்கத்து வீட்டில் இருந்தவருடன் கள்ள தொடர்பு இருந்தது, இப்படி எல்லாம் செய்திகளை பரப்புறாங்க. அதாவது மக்களுடைய மனத்தை பொதுமக்கள், ஏன்னா இப்ப சன் டிவி, கலைஞர் டிவி, திமுக சப்போர்ட்டான சேனல்கள் இவ்வளவு நாள் குற்றங்கள்லாம் நடக்கும்போது, விளாத்திக்குளத்தில் நடக்கும்போது, கோவையில் நடக்கும்போது, எங்க நடக்கும்போதும் சத்தமே போட மாட்டாங்க, அதை காமிக்கவே மாட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, 30 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் 12 பாலியல் குற்றங்கள், அது கொலை குற்றங்கள், மற்ற குற்றங்கள் இருக்கலாம். நம்ம அது புள்ளி விவரத்தை கரெக்டா தான் சொல்றாங்க. அது நடந்திருக்குங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஒரு அரசு மருத்துவமனையில கூட ஒரு நர்ஸ் செவிலியர் போகும்போது மூக்குல கட்டின்னு போறதுக்கு போய் ஆபரேஷன் பண்ண போனா மயக்க மருந்து கூட கொடுத்துட்டு ஏதோ வயத்துல ஆபரேஷன் பண்றாங்களாம். மூக்குல ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலாக வயத்திலேயே ரிமூவ் பண்ணி அவங்க அந்த செவிலியர் இறந்து போயிட்டாங்க. சின்ன வயசு தான். அது ஒரு பெரிய ஒரு விமர்சனம் ஆகி அது ஒரு பக்கம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடியது ஆங்காங்கு அதனால எல்லாத்துக்குமே முதல்வர் பொறுப்பேற்கணும்னு நம்ம பேசுறது நியாயம் இல்லை, அதுவும் குறுகிய காலத்துல. ஆனால் நீங்க அந்த அந்த 10 வயது சிறுமியின் தாயாருடைய கேரக்டர், அவர்களுடைய நடத்தையை பற்றி அது உண்மையா பொய்யோ தெரியாது. இதை பரப்ப வேண்டிய அவசியம் என்ன? அப்போ மக்களை டைவர்ட் பண்றீங்க. இதுக்கு முன்னால திமுக அரசு இருக்கும்போது இதே தான் எக்ஸாக்டா பண்ணாங்க. ஒரு ஃபேக் நெரேட்டிவா பரப்ப வேண்டியது நெகட்டிவ் நெரேட்டிவா பரப்ப வேண்டியது. அந்த யார் அந்த சார் நடக்கும்போது அப்படிதான் பண்ணாங்க. இன்னும் இதே மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும்போது இதே மாதிரி தான் பண்ணாங்க. மதுரையில அதாவது மதுரையை சேர்ந்த ஒரு அமைச்சர், முன்னாள் திமுக அமைச்சர், யார் அந்த சார் இல்லை, சார்கள் 4 பேர் சேர்ந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயிண்ட் கமிஷனர் இருந்தவருடைய மச்சினிக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டார்னு அவர் கூட்டு கேட்ட போது இந்த மச்சினியை தனியா ஒரு ரூம்ல எடுத்துட்டு போய் பாலியல் வன்முறை செய்து, அது அவருக்கு தெரிஞ்சு போய் நான் பிரஸுக்கு போவேன்னு சொன்னோன்னா மறுநாள் காலையில அந்த ஜாயிண்ட் கமிஷனர், அதாவது என்ன சொல்றது, வணிக வரித்துறை, கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட், அவர் ஜாயிண்ட் கமிஷனர், அவரே நிறைய மந்திரிக்கு லஞ்சம் வாங்கி கொடுத்துருக்காராம். அவர் என்ன நினைச்சாரு, நமக்கு மச்சினிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஈஸியா போட்டு கொடுத்துருவாருன்னு முட்டாள்தனமா நேர கூட்டு போய் இவங்களை பற்றி தெரிய வேண்டாமா, நேர கூட்டு போனா அவர் கைகாலை கட்டி போட்டுட்டு சேரோட, யார ஜாயிண்ட் கமிஷனர், சிட்டிங் ஜாயிண்ட் கமிஷனர், அந்த பெண்ணை பாலியல் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரம் டிரான்ஸ்ஃபர் போடுவோன்னு சொல்லி அவரை ரொம்ப கூலா அமைச்சிருக்காங்க. அவர் நான் பிரஸுக்கு போவேன்னு பயமுறுத்தினோன்னு மறுநாள் காலை அந்த ஜாயிண்ட் கமிஷனருடைய உடல் பிணம் போரூர், சென்னை போரூர் ஏரியில மிதந்தது. அப்ப கேட்டதுக்கு எஃப்ஐஆர் எப்படி பதிவு பண்ணாங்கன்னா, அவருக்கும் அவருடைய மச்சினிஜிக்கும் கள்ள தொடர்பு, அதை மனைவி தட்டி கேட்டது, பொய்க்கு மேல ஜோடிச்சுக்கிட்டே போயிருக்காங்க பண்ணி. இல்ல, இந்த அளவுக்கு மோசமா திமுக அரசு நடந்ததுங்கிறதுனாலதான் திமுக ஆட்சி அகற்றப்பட்டது. இப்போ விஜய் அவர்கள் தலைமையில் நடக்கும் இந்த ஆட்சியில் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து, ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்த்து, பாதுகாப்பை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அதை விட இது மோசமா இருக்கும் அப்படின்னா, சென்னையில எல்லாம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்லாங் ஒன்று உண்டு,
இதுக்கு பதிலா பருத்தி குடவுன்லயே இருந்திருக்கலாம், அதை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. பருத்தி குடவுன்லயே இருந்திருக்கலாம்னு ஒரு ஸ்லாங் வழக்கமா உண்டு. அப்போ இதுக்கு பதிலா திமுக அரசே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு இந்த அரசு ஆரம்ப கட்டத்திலேயே செயல்படுகிறது என்றால் போக போக இன்னும் என்ன ஆகும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுவும் இந்த பாதுகாப்பு விஷயத்துல மற்ற ஏதோ ரோடு போடல அந்த மாதிரி இந்த சிவிக் கம்யூனிட்டிஸ் விஷயங்கள் எல்லாம் வந்து பொறுத்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதுக்காக அதை வந்து நம்ம நியாயப்படுத்தல, கொஞ்சம் பொறுக்கலாம். ஒரு 3 மாசம் போட்டோம், அதுக்குள்ள என்ன பண்ணாங்க பார்க்கலாம். போக்குவரத்து அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்களா பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த பெண்கள் பாதுகாப்பு, இந்த மாதிரி கொடுங்குற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு அமைச்சர் வந்து அதை சிரிச்சுட்டு அது வந்து அதுக்கு பேர் பாலிடிக்ஸுங்கிறாங்க. ஒரு சீனியர் காவல்துறை அதிகாரிகள் ஏதோ ஜோக் அடிச்சு சிரிச்சு பிரஸ் மீட்ல நீங்க ஒரு ஏதோ ஒரு ஐஜியுடைய ரூம்குள்ள வந்து அப்படி சிரிச்சு பேசுனாங்க, வெளியில தெரியலன்னா அது வேற விஷயம். அட்லீஸ்ட் வெளியில வரும்போதாவது நீங்க வந்து அந்த சீரியஸ்னஸை காமிக்க வேண்டாமா? இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்ப எப்படி பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, பதவி ஏற்று 10ஆம் தேதினா இன்னைக்கு இப்பதான் ஒரு 10 நாள் ஆகுது. இப்பவே என்னன்னா, விஜய்க்கு நாம் தெரியாமல் ஓட்டு போட்டு விட்டோம், அவர் மீது நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டு விட்டோம், அந்த நம்பிக்கையை அவர் வந்து பிரகாரம் நடந்து கொள்ளவில்லை என்ற பேச்சு கிராமப்புற மக்களிடம் ஆரம்பித்து விட்டது. நான் ஏன் கிராமப்புற மக்கள்னு சொல்றேன்னா, அதுதான் பேஸு. மற்ற சிட்டியில இருக்கிறவங்க ஓட்டு போடுறத விட அதுதான் நம்பர்ஸ் அதிகம், எண்ணிக்கை அதிகம். ரெண்டாவது கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கே அந்த எண்ணம் வந்ததுன்னா நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா வரும். ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய வாட்ஸ்அப் மாதிரி எக்ஸ்போஷர்லாம் நிறைய இருக்கும். இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். மிக்க நன்றி சார். இது மாற்றம் அல்ல, ஏமாற்றம் தான் என்று மக்கள் கருத ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார்.